இது வந்து இயல்பா நடந்துச்சா இல்ல பிஜேபி வந்து டார்கெட் பண்றாங்களா சார்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதுபோல ஒவ்வொரு ஹைகோர்ட்லையும் இந்த டாக்ஸ் மேட்டர்களை விசாரிப்பதற்கென்று தனியாக ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. நான் முடிச்சுட்டு காஸ்ட் லிஸ்ட் காட்டுறேன். அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படி ஆவரேஜாக 150 200 கேஸ் லிஸ்ட் ஆகும். வருமான வரித்துறையோடு வருமான வரி கட்டுபவர்கள் அத்தனை பேருக்குமே பிரச்சனை இருக்குது. நானும் கட்டுறேன், நீங்கள் கட்டுறீங்களா, எங்களுக்கு சின்ன லெவலில் பிரச்சனை இருக்கும். புரியுதா? அதிகபட்சம் எனக்கு சார் ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்க சார், கம்மி பண்ணுங்க சார் போவேன், நான் ரீஃபண்ட் கொடுங்க சார் போவேன். ஒரு பெரிய ஸ்டார் அதிக அளவில் டிஸ்பியூட் வருது. தீபாவுக்கு எவ்வளவு கட்டணும்னு சொல்லிருக்காங்க? 16 கோடி. ஸ்மால் மம்மி எவ்வளவு கட்டணும்? 15,000 கோடி. அவங்க லெவலில் அவங்களுக்கான டிஸ்பியூட் இந்த டாக்ஸ் பிளானோட டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிஸ்பியூட் எல்லாருக்கும் இருக்கும். திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் இந்த ஆண்டு வந்து 2 கோடி ரூபாய் வருமானம் நம்ம கட்டிடுறோம். ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, எல்லா ரிட்டர்ன்ஸையும் பார்த்துட்டு வருமான வரித்துறை திடீர்னு வந்து இல்லை உனக்கு வந்து ஒரு 20 லட்சம் கூட வந்து 2 கோடி 20 லட்சம் வருமானம் 20 லட்சத்தை மறைச்சதுக்காக உனக்கு கூடுதலாக இவ்வளவு டாக்ஸ் போடுவாங்க. அதாவது அதை நம்ம உண்மையாவே மறைச்சதா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சார். தவறா கூட நம்ம ஃபைல் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க மறைச்சதை தான் எடுத்துப்பாங்க. இன்னொன்னு அவங்க வந்து நம்ம அது நம்மளோட வருமானம் இல்ல செலவுன்னு கணக்கு காட்டியிருந்தா கூட அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் வரும். அது இல்லங்க வருமானம் தான், அதனால அதுக்கு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரஜினிகாந்த் வரல என்ன பிரச்சனை? ரஜினிகாந்த் நான் இது என்னோட போயஸ் தோட்ட வீடு, இந்த போயஸ் தோட்ட வீடுக்குள்ளேயே ஒரு கால் கிரவுண்டு ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்கு நான் செலவு பண்ணிட்டேன், அதனால என்னோட வருமானத்தில் அதை கழிக்கணும் என்று ரஜினி கிளைம் பண்றாரு. வருமான வரித்துறை ஆபீஸ்னு சொல்ற ஆபீஸ்ல என்ன பிரிண்டர் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, நான் அதை செலவாக ஏற்றுக்க மாட்டேன், இது வரி கட்டு. இது எல்லாருக்கும் நடக்கிறது. ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேப்பன்ஸ் டு பி விஜய், திரைப்பிரபலமாக இருப்பதால் இது செய்தியாகிறது. அன்னைக்கு விஜய் வழக்கு வந்த அன்னைக்கு நீங்க அந்த கோர்ட்டோட காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 வழக்கு வந்துருவாங்க. இட்ஸ் நார்மல் திங்.